ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தல் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். குழம்புல கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். குழம்பை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஜீரகம், மிளகு, தேங்காயெல்லாம் ஒன்றா அரைச்சிக்க போகிறேன். இதை நான் பச்சையாக தான் அரைக்க போகிறேன். ஆனால் இந்த மிளகு, ஜீரகம், தேங்காவை நம்ம வறுத்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பச்சையாக தான் அரைக்க போகிறேன். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனவுடனே 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மணத்தக்காளியும் சுண்டக்காய் வத்தலை இதில் நல்லா வறுத்துடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக வெளியில் எடுத்துட்டு அதே எண்ணெயில் நான் இப்போ வெந்தயம் தாளிக்க போகிறேன். வெந்தயம் நல்லா செவந்த உடனே அதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வதக்கிக்கங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால அதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். மணத்தக்காளி கீரை கூட வாய்ப்பு நல்லா இருந்தால் சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தூள், மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்த உடனே கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் சேர்த்துக்கலாம். புளி ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துருங்க. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்த உடனே இப்போ ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த மணத்தக்காளி சுண்டக்காய் வத்தல் நான் இதில் கலந்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க, கொதி வர மாதிரி. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அந்த எண்ணெயெல்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் போட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான மணத்தக்காளி சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.